அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மார்ச் 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சேலம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேலத்திலிருந்து மார்ச் 16ஆம் தேதி அவர் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மார்ச் 18ஆம் தேதி பிரதமர் கோவை செல்ல உள்ளார். 15, 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், ஏற்கனவே இந்த ஆண்டில் மட்டும் 4 முறை பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்ற நிலையில் அடுத்ததாக இந்த 15, 16, 18 இந்த தேதிகளில் என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள்? பிரதமருடைய ஒரு ஸ்கெட்யூல் கிடைச்சிருக்கு. அதன்படியாக தமிழகத்திற்கு வருவதாக பாஜகவினரும் நமக்கு உறுதி செய்திருக்கிறார்கள். அதன்படியாக வரும் 15ஆம் தேதி கர்நாடகாவில் ஒரு கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு 15ஆம் தேதி மதியம் அளவில் சேலத்தில் ஒரு முக்கியமான கட்சி நிகழ்ச்சி, அது ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கலாம், அதற்கான வடிவமைப்புகள் எது மாதிரியான செயல் திட்டங்களை கொண்டு வரலாம் என்பதை பாஜக நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். அதை முடித்துக் கொண்டு அன்றைய தினம் அவர் கேரளா மாநிலம் பாலக்காடுக்கு செல்கிறார். 16ஆம் தேதி பாலக்காட்டிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் அங்கிருந்து ஆந்திர பிரதேச மாநிலம், விசாகப்பட்டினம், தெலுங்கானா ஆகிய பகுதிக்கு செல்கிறார். அதே போல 17ஆம் தேதி அவர் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 18ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா செல்லும் அவர் அன்று மாலை 18ஆம் தேதி மாலை கோயம்புத்தூர் வருகிறார். அங்கே ஒரு ரோட் ஷோ என்றால் சாலையில் பிரதமர் கலந்து கொள்ள அளவில் ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த மார்ச் மாதத்தில் பிரதமர் தமிழகத்திற்கு வந்தார், அதுவும் குறிப்பாக சென்னைக்கு வந்தார். அதன் தொடர்ச்சியாக வரும் 15, 16 மற்றும் 18ஆம் தேதி தமிழகத்தில் பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அரசியல் களத்தில் அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா தமிழகத்தில் அதன் முக்கியத்துவத்தை பிரதமர் தொடர்ச்சியாக கட்சியினரை உற்சாகப்படுத்தும் வகையில் பொதுக்கூட்டங்களை அவர் தொடர்ச்சியாக பங்கேற்கிறார் என்பதும் நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகையால் தேர்தல் களத்தை மேலும் பரபரப்பாக வரும் 15, 16 மற்றும் 18ஆம் தேதிகளில் தமிழகம் வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.